அவரில் சங்கமமாக விரிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப அணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறைவல்லுனருமான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்களுடைய விழாவினை நினைவு கூர்ந்து செபிக்கின்றது. பொன்வாய் அருளப்பர் என்று அழைக்கப்படுகின்ற புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவராயிருக்கிறார். அந்த இறை வார்த்தையை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் போய் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்காற்றியவராக தொடக்க கால திரு அவையில் திகழ்ந்திருக்கிறார். எனவேதான் இவர் தந்தையர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும், என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார் என்று தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. இந்த இறை வார்த்தையைப் போல நாமும் நம்முடைய வாழ்வை அற்புதமாய் கடவுளுக்காய் அர்ப்பணித்துக் கொள்ள இத்திருப்பலியின் வழியாக இணைந்து நாம் செபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனதிடத்தாலும் சிறந்து விளங்க திருவுலமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம். அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. தாம் திருப்பொழிவு செய்வதற்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே. அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டித்தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தூய பவுலடிகளார் நம் ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் ஒரு கடமை இருக்கிறது. அதாவது, நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும், இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும், பரிந்து பேச வேண்டும், கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் அன்போடு நம்மை கேட்டுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக உயர்நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக, பதவியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டுமாம். இறைவனிடத்தில் அவர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். அவர்கள் கண்ணியம் நிறைந்தவர்களாயிருக்கவும், நேர்மையோடு உண்மையோடு நடந்து கொள்ளவும் அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவர் நமக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவராயிருக்கிறார். எனவே தூய உள்ளத்தோடு, எவ்வளவு அற்புதமாக பவுலடிகளார் சொல்லுகிறார் பாருங்கள். தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவனிடம் நீங்கள் ஜெபியுங்கள், அப்பொழுது இறைவன் உங்களுக்கு செவிசாய்ப்பார் என்று ஜெபிக்கின்ற முறையை அழகாகவே சொல்லிக் கொடுக்கிறார் தூய பவுலடிகளார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியும் அதை அற்புதமாய் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நூற்றுவர் தலைவன் யாரோ ஒருவர், இயேசுவை பற்றி அறியாதவர் அல்லது இயேசுவோடு நெருங்கிய தொடர்பு இல்லாதவர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கூட இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதராய் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவரை பெருமைப்பட எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். இஸ்ராயலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். உயர் பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறார் நூற்றுவர் தலைவர். ஆனாலும் கண்ணியம் மிகுந்தவராய்,
உண்மை உள்ளவராய் நேர்மை உள்ளவராய் நடந்து கொள்ளுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவருக்கு இறைப்பற்றும் இறைவன் மீது அச்சமும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. நம்முடைய நாட்டு தலைவர்களும் திரு அவையை ஆளுகின்ற தலைவர்களும் வழிநடத்துகிற தலைவர்களும் இறைப்பற்றுள்ளோராகவும் கண்ணியம் நிறைந்தவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வாறு நூற்றுவ தலைவர் ஐயா, நீரனுடைய இல்லத்திலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் பெறுவான் என்று வேண்டி கேட்டபோது அந்த நம்பிக்கையே அவரை குணமாக்கிற்று என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அத்தகைய விசுவாசமும் நம்பிக்கையும் இறைப்பற்றும் உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். இன்றைய நாளினுடைய புனிதர் ஜான் கிறிஸ்டோஸ்டம். அன்பார்ந்தவர்களே, அற்புதமான ஒரு வாழ்க்கை. தொடக்க காலத்திலேயே கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்தவராக இந்த புனிதர் திகழ்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. எவ்வாறென்றால் கிபி 347 ஆண்டுதான் இவர் பிறக்கிறார். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே பல்வேறு குழப்பங்கள் திரு அவையில் இருக்கிறது. ஆனாலும் கூட தன்னுடைய மறைவுரை ஆற்றலினால் இறைவார்த்தையை நற்செய்தியை அறிந்து கொண்டிருக்கிற அந்த புலமையினால் ஏராளமான உள்ளங்களை ஒன்றிணைப்பவராக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவை பல்வேறு இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பவராக அவர் இருக்கிறார். அவருடைய மறைவுரைகள், அவருடைய சொற்பொழிவுகள், அவர் ஆற்றிய நற்செய்தி பணி எல்லா மக்களிடத்திலும் சென்று சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக அவர் கான்ஸ்டான்டினோபிள் என்கிற அந்த பகுதியினுடைய பேராயராக திகழ்ந்திருக்கிறார். எனவே ஆயனாக இருந்து கொண்டு மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதால், மக்களை நன்றாக கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள தூண்டுபவராய் இவர் திகழ்ந்திருக்கிறார். அவர்களை வழிநடத்துவது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையான நற்செய்தியை கொடுப்பது என்று அன்பிற்குரியவர்களே அரிய பணிகளை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஊழலுக்கு எதிரான ஒரு மறைவுரைதான் இவரை நாடு கடத்த செய்ததாம். அதாவது அதிகாரம் படைத்தவர்கள், பதவியில் இருப்பவர்களை எல்லாம் எதிர்த்து இவர் குரல் கொடுத்திருக்கிறார், சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். அது தவறு, அப்படி செயல்படக்கூடாது, ஊழலை தவிர்க்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே போராடிய புனிதராக இருக்கிறார். அதற்காக இவர் நாடும் கடத்தப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆம், இத்தகைய அருமையான இந்த புனிதர் படிப்பிற்கு பாதுகாவலராக இருக்கிறார். எவரெல்லாம் சொற்பொழிவு ஆற்றுகிறார்களோ, மறைவுரை செய்கிறார்களோ, நற்செய்தியை அறிவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த புனிதர் பாதுகாவலராக இருக்கிறார். நற்செய்தி நூலை தன்னுடைய இடது கையிலும் வலது கையிலா சிலுவையை ஏந்தி ஆசிர்வதிப்பது போன்றும் இவருடைய திருவுருவமானது காட்சியளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவருடைய இந்த நற்செய்தி பணிக்காக தாயாம் திரு அவை அன்போடு இவருடைய பெயரை பொன்வாய் அருளப்பர் என்று அழைக்கின்றது. ஒரு மறை வல்லுநராகவும் இவர் திகழ்கிறார். இப்பேற்பட்ட அற்புதமான புனிதரை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிற வேளையில் இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படும் போது அந்த நற்செய்தியை கேட்கிறவர்களாக, அவற்றை புரிந்து கொள்ளுகிறவர்களாக, அவற்றை சிந்தித்து தியானிக்கிறவர்களாக, வாழ்வில் கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நாமும் புனித வாழ்வு வாழ்கிறோம், நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகிற்கு நன்றாகவே நம்மால் அறிவிக்க முடியும். இயேசுவின் சீடர்களாய் வாழ இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறையாசிரை பெறுவோம். ஆமென். பரம்பொருளே, உன் திருவடியில் படைத்ததெல்லாம் தர வந்தோம். பரம்பொருளே, உன் திருவடியில்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யா தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாய் இருக்கிறார். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அன்பின் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.